இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா எல்லாரும் டாப் 10 மூவிஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு வெளியிடுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்டா டாப் 12 பெஸ்ட் மூவிஸ் பத்தி பார்க்க போறோம். கடந்த 2023 வெளிவந்த படங்கள். முதல்ல 12வது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய படம் அநீதி. வசந்தபாலன் டைரக்ட் பண்ணி அர்ஜுன் தாஸ் லீட் ரோல்ல பிளே பண்ண படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி, டெலிவரி பாயா இருக்கக்கூடிய அர்ஜுன் தாஸ் பணக்கார வீட்டில் வேலைக்காரியா இருக்கிற தஸ்ரா விஜயன் ரெண்டு பேரும் டெலிவரி பண்ணும்போது மீட் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு தஸ்ரா விஜயன் வேலை பார்க்குற வீட்டில் பிரச்சனை நடக்க அதுக்கப்புறம் படத்தோட கதைக்களம் எப்படி மாறுது அப்படின்றதான் படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா அப்பாவுடைய பாசம், அந்த பிளாஷ்பேக் மட்டும் இல்லாம படம் எண்ட் வரைக்கும் காளி வெங்கட்டுடைய பாசத்தை பொழிஞ்சிருப்பாங்க. அர்ஜுன் தாஸ்க்கு அங்கங்க ஒரு கொலை பண்ற மாதிரி இமேஜினேஷன் வரும். அது நம்மளுக்கு திகில வைக்கிற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. மொத்தத்துல த்ரில்லர் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு த்ரில்லர் மூவியா ஃபீல் பண்ற அளவுக்கு பிரசன்ட் பண்ணியிருப்பாரு வசந்தபாலன். கீழே பிரைவேட் லிமிடெட் போட்டுருவாங்க போல இருக்கு. 11வது இடத்துல பார்க்கக்கூடிய படம் ராமருன் கேஸ்டோ அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்ச ஹர்காரா படம். இந்த படத்துல ராமருன் கேஸ்ட்ரோ அவர் பிளாஷ்பேக் போர்ஷன்ல மட்டும் வருவாரு. அது போக முக்கியமா நடித்த ஒரு நடிகர் காளி வெங்கட். அவர் போஸ்ட்மேனா இருக்கிறாரு. போஸ்ட்மேனா அவர் இருக்கும்போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்ச நாள் அவர் அப்படியே போஸ்ட்மேனா இருந்திருந்தாரு. ஆனா காட்டு பகுதியில இருக்கிறாருங்க. ஸோ காட்டு பகுதியில படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்காங்க. அவருக்கு அங்க இருக்கவே பிடிக்காது. ஸோ அங்கிருந்து எப்படி அவர் வெளியில போறாரு, இதுக்கப்புறம் ஹர்காரான்ற அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த ஹர்காரா படத்துடைய மொத்த கதை. பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது இந்த படத்துல வரக்கூடிய டைலாக் ஒரு டைலாக் நல்லா இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே படிப்பறிவு இல்லாம இருப்பாங்க. ஆனா டிகிரி முடிச்சு ஒருத்தர் அங்க கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு அருமையான ஒரு பதில் சொல்லுவாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு அங்க வெளியூர்ல போனோம்னா நிறைய செலவாகுது, இங்க இருந்தா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி டைலாக் அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அது போக ஹர்காரோட ஸ்டோரி அது ஒரு ஹிஸ்டாரிக்கா முன்ன என்ன நடந்ததோ அதை நல்ல பிளசண்டா ராமருன் கேஸ்ட் சொல்லியிருப்பாரு. கூட வந்த ஒரு பெரியவரு கலப்பு தெரியாம இருக்க. 10வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தன்னோட பேர்ல மட்டும் வெற்றி இல்லாம பல படங்களை வெற்றி குவிச்ச வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண விடுதலை படம். இந்த படத்துல சூரி லீட் ரோல்ல நடிச்சிருப்பாரு. படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி, போலீஸ் டிரைவரா ஜாயின் பண்றக்கூடிய சூரி அங்க இருக்கிற காட்டு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மேலதிகாரியை மீறி உதவி செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் படத்துடைய மொத்த கதை. படத்தோட பாசிட்டிவ், பொதுவா வெற்றிமாறன் படத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதை நல்லா கொடுத்துருப்பாங்க. சூரிய அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேர்த்துடைய கதாபாத்திரம் நல்லா இருக்கும். படத்துல வரக்கூடிய பாடல் எல்லாமே நல்ல ஒரு ஹிட் கொடுத்தது. மொத்தத்துல படம் சூப்பரா இருக்கும். 9வது இடத்துல பார்க்கக்கூடிய படம் ஆர் மந்திரமூர்த்தி டைரக்ட் பண்ணி சசிகுமார் நடிப்பில் வந்த அயோத்தி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி, அயோத்தின்ற ஊர்ல இருந்து மதுரைக்கு வரக்கூடிய ஒரு குடும்பம், அதுல அம்மா இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சசிகுமார் அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது படத்தோட ஸ்கிரீன் பிளே ஓரளவுக்கு நம்மளை என்கேஜ் பண்ற அளவுக்கு சுவாரஸ்யமா ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல மெயினா அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம், நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை புரியாது, நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அருமை புரியும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கருத்தை டைரக்டர் பதிவிட்டு இருக்காரு. 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கார்த்திக் சுப்பராஜ். படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி, எஸ்ஜே சூர்யா டைரக்ஷன் ஆடிஷனுக்காக செலக்ட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் லாரன்ஸை வச்சு 2 கதையை டைரக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதையும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதையும். அந்த சினிமா மூலயமா மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்ல வர்றாரு கார்த்திக் சுப்பராஜ். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி, இந்த படத்துடைய பாசிட்டிவ், ஸ்க்ரீன் பிளே நல்லா சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. மேபி உங்களுக்கு படம் பார்க்கும் போது குறைகள் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஸ்லோவா போகுது அப்படின்னு மேபி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி எஸ்ஜே சூர்யா அண்ட் லாரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தோட இந்த படத்துல அவர் சூஸ் பண்ண கேரக்டர் அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே நடிச்சு கொடுத்துருப்பாரு. கார்த்திக் சுப்பராஜ் அடுத்த பாட்டுக்கு மாசா வெயிட் பண்ற அளவுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருந்தாரு ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ்.
நீங்க தான் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பாண்டியா படத்தின் டைரக்டர். 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மாமன்னன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மாரி செல்வராஜ், உதயநிதி ஸ்டாலின், வடிவேல், ஃபகத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ் போன்றவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி, கீழ் ஜாதிக்கும் மேல் ஜாதிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டை, இதுதான் இந்த படத்தோடைய மொத்த கதை. எந்த மாதிரிலாம் சண்டை நடக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. படத்தோடைய பாசிட்டிவ், உதயநிதி கேரக்டரோட ஃபகத் ஃபாசில் கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்ச ஒரு கேரக்டர். இந்த படத்துல மெயினா டைரக்டர் சொல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ் ஜாதி மக்களும் மேல் ஜாதி மக்களும் சமம் தான் அப்படின்னு சொல்லி அரசியல் மூலியமா சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் மேல் ஜாதியில இருக்கவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்றத படம் மூலியமா சொல்ல வராரு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா படத்துல வரக்கூடிய பாடல்லாம் நல்ல ஒரு ஹிட் கொடுத்தது. சோகமான பாடல் ஆகட்டும், நெஞ்சமே பாடல், இதெல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். மொத்தத்துல படம் சூப்பரா இருக்கும். போட்டு அடிச்சுக்கிட்டு வெறி பிடிச்சாலே அவன மாதிரி எல்லாரும் வெறி பிடிச்சாலேனுமா. 6வது இடத்துல பார்க்கக்கூடிய படம் யுவராஜ் தயாளன் டைரக்ட் பண்ணி வெளிவந்த இருகப்பற்று. இந்த படத்துல விக்ரம் பிரபு, ஸ்ரீ விதாத்னு 3 ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு 3 ஜோடிகள். இந்த 3 கப்புள்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடுவுல சண்டை அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த சண்டைய விக்ரம் பிரபுவோட ஒய்ஃப் சைக்காலஜிஸ்டா இருந்து எப்படி அவங்க தீர்த்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 3 கப்புளுக்குமே ஃபைட்ஸ் நடக்குது இல்லையா, ஸோ அதை எப்படி தானா சரியாவதால எப்படி அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்படின்றதான் படத்தோடைய மொத்த கதை. இந்த படத்துல எந்த மாதிரிலாம் அவங்க சண்டை போடுறாங்க கப்புள்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பொதுவா நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு கப்புள்ஸ் எப்படி ஃபைட் பண்றாங்க தான் படத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் மொத்தத்துல படம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ், கல்யாணான கப்புள்ஸ் ஆகட்டும், இல்லை கல்யாணம் லவ் கப்புள் ஆகட்டும், யாரா இருந்தாலும் இந்த படம் கப்புள்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பாட்டு திண்ணி பண்டார மாதிரி எல்லாரும் தின்னுட்டே இருக்க வேண்டியது, சென்னப்பண்ணி மாதிரி தூங்க வேண்டியது. விநாயக் சந்திரசேகரன் டைரக்ட் பண்ணி மணிகண்டன் லீட் ரோல்ல நடிச்ச குட் நைட் படம் நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கு. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி, மணிகண்டனுக்கு கொரட்டை வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலே தான் லவ் பண்ண ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு காதல்ல விழுந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த கொரட்டையினால தன்னோட மனைவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா, அவங்களோட லைஃப் ஸ்மூத்தா போகுதா இல்லையா அப்படின்றதான் படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துல நான்காலி அப்படின்ற அந்த பாடல் நல்ல ஒரு பாப்புலர் ஆச்சு. அந்த பாட்டு பாப்புலரான ஒரு காரணத்தினாலையும் நிறைய பேர் இந்த படத்தை தேடி போய் பார்த்தாங்க. இந்த இருகுப்பற்று ஆகட்டும், அதுக்கப்புறம் குட் நைட், இந்த 2 படமே ஓடிடில வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் ஆடியன்ஸ் நிறைய பேர் படத்தை பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டோட போய் பார்த்தாங்க. படம் ஜாலியா ஒரு பிளசண்டா ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா கொண்டு போயிருப்பாரு. ஆனா யார் நீ ஃபில்டர் போற இடத்தெல்லாம் ஃபேமிலி ஆகிற. 4வது இடத்துல பார்க்கக்கூடிய படம் அருண் டைரக்ட் பண்ணி சித்தார்த் நடிப்பில் வெளிவந்த சித்தா. அருண் இந்த படத்துக்கு முன்னாடி சேதுபதி அப்படின்ற ஒரு படத்தை விஜய் சேதுபதி வச்சு பண்ணியிருந்தாரு. அவரு தான் சித்தா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு பகுதி மாதிரியான ஒரு இடம், ஒரு கோயில் பக்கத்துல பெண்கள் கிட்ட ஏதோ ஒரு தவறா நடக்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் சித்தா அப்படின்னு சொல்றப்படக்கூடிய சித்தார்த்தோடைய அண்ணா பொண்ணுக்கு பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அது யாரு கடத்திட்டு போனாங்க, ஸோ அதனால எப்படி சித்தார்த் அண்ட் போலீஸ்லாம் சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்ன நடந்தது அப்படின்றதான் படத்துடைய மொத்த கதை. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி எல்லாரும் இந்த படத்தை உட்காந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாரு படத்துடைய டைரக்டர் அருண். தான் இருக்கு, தெரிஞ்சவனா தான் இருக்கணும். நீ ஏண்டா சுந்தரியா தனியா விட்டு போன. விக்னேஷ் ராஜா டைரக்ட் பண்ணி சரத்குமார், அசோக் செல்வன் லீட் ரோல்ல பிளே பண்ண போர்த்தொழில் படம் 3ஆம் இடத்தில் இருக்கு. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி, படத்துல தொடர்ந்து கொலை நடந்துட்டு இருக்கும். அந்த கொலையை யாரு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி, அதாவது படத்தோடைய வில்லன் யாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கண்டுபிடிக்கிற ஒரு கதை தான் படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது, இந்த படத்துல அசோக் செல்வன் படிப்பு விஷயமா ரீட் பண்றதுல ஸ்ட்ராங்கா இருப்பாரு. பிராக்டிக்கல் விஷயத்துல சரத்குமார் ஸ்ட்ராங்கா இருப்பாரு.
துருவங்கள் 16, ராட்சசன் இந்த 2 படமுமே நல்ல ஒரு த்ரில்லர் மூவி. இந்த 2 படத்தை மிக்ஸ் பண்ணி அடுத்த லெவலில் எடுத்த ஒரு படமா எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் அவ்வளோ என்கேஜாக வந்து கொண்டுட்டு போயிருப்பாங்க. அநீதி படத்துக்கு முன்னாடி போர் தொழில் படம் வெளிவந்தது. ஒரு பெஸ்ட் த்ரில்லர் மூவி அப்படின்னா போர் தொழில் மூவி இந்த வருஷம் வெளிவந்ததில் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த பொண்ணும் அதே மாதிரி தான் கிடக்கு. 2வது இடத்துல கணேஷ் கே பாபு டைரக்ட் பண்ணி கவின் லீட் ரோல்ல பிளே பண்ண டாடா படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி, கவின் மற்றும் அபர்ணா தாஸ் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, கவின் எப்படி அந்த குழந்தைய வளர்த்துறாரு அப்படின்றதான் படத்துடைய மொத்த கதை. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது, ஸ்கூல் டேஸில் படிக்கும் போது கவினோடைய பையன் வந்து சொல்கிறக்கூடிய வார்த்தை, அதுக்கப்புறம் அவர் எப்படிலாம் வந்து பிஹேவியர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நல்ல பையனை வளர்த்துருக்காருப்பா அப்படின்னு சொல்லி படத்தோட டேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவர் வந்து பாக்யராஜா நடிச்சிருப்பாரு. அவர் சொல்கிறக்கூடிய டைலாக் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் படத்தில் வரக்கூடிய காதல் காட்சி நல்லா ஃபீல் பண்ணுற அளவு கொடுத்துருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் நல்லா ஒரு எமோஷ்னலாக நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. எந்த ஏரியா குப்பை தொட்டியில குழந்தை கிடைச்சதுன்னு சொன்னீங்க? 1வது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய படம் ஹரிஹரன் ராம் டைரக்ட் பண்ணி ரியோராஜ் லீட் ரோல்ல பிளே பண்ண ஜோ படம். படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி, காலேஜ் டேஸ்ல லவ் பண்றக்கூடிய ரியோராஜ் அவருடைய லவ்வுக்கு என்னாச்சு அப்படின்றதான் படத்தோடைய என்டையர் ஸ்டோரி. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது, படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலையும் அங்கங்க ஒரு சில காட்சிகள் எனக்கு கண்ணுலேருந்து தண்ணீர் வர அளவுக்கு வந்து நல்லா ஃபீல் குட்டாக அவங்களுடைய ஹாப்பி மூமெண்ட் அண்ட் சேட் மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் உருகி பாடல்கள் எல்லாமே கேட்குற அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு குத்து பாடல் இது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் ட்விஸ்ட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் படம் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த படம் தேட்டரில் போய் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து படம் எப்போ ஓடிடியில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வெளிவந்த அன்னபூர்ணி பார்க்கிங் படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னும் ஜோ படம் வெளியாகலை. உங்களில் நிறைய பேர் ரஜினி, அஜித், விஜய்னு பெரிய மாஸ் ஹீரோ படம் தான் தேட்டரில் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட படங்கள் தான் பார்த்துருப்பீங்க. அவங்களோட படங்களை தாண்டி நிறையா தரமான படங்கள் வெளிவந்ததுனால அவங்களோட படங்கள்லாம் நம்ம இன்னைக்கு லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது படத்தை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் படத்தை போய் கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு பார்த்த 13 படங்களில் எந்த படம் உங்களுடைய ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.